Good morning, students. I am Saundra Pandian, English teacher. Today, I am going to continue the part Type 5 in simple, compound, and complex. Type formation in the event of, in case of, and if. This is the type formation. I have given you the formation simple, compound, complex. If you turn over any other guide, simple, complex, compound is given. So this is not a good formation to memory. Compound sentence must be in the middle. That is good for memory because we put the compound conjunction in the middle of the sentence. So I have made the formation of simple, compound, complex. That is because my teacher have taught me like this way. So now let us see the examples. In the event of running fast, you will win the race. In the event of running fast, already I told you many times, a simple sentence should have main verb in ing form. The same formation is continuing until this type. இதுவரை நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம 5 டைப் வரையுமே சிம்பிள் சென்டென்ஸில் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மனப்பாடம் பண்ணும்போதும் ஒரு கலெக்ஷனாக அழகாக நம்ம மெமரியில் வச்சுக்கணும். இப்போது ஐஎன்ஜி ஃபார்மில் தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம மெமரியில் வச்சுருக்கணும். ஸோ ஓகே, அடுத்து மெயின் கிளாஸ் பார்த்தோம்னா யூ வில் வின். நம்ம படித்த உடனே மீனிங் பார்க்குறோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் ரன்னிங் ஃபாஸ்ட்னால் நீங்கள் வேகமாக ஓடுவதின் பொறுத்து நீங்கள் வின் பண்ணலாம், ரேஸை வின் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. வின் பண்ணுவீர்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த வில்லுக்கு பதிலாக மே, கேன் எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வில்லு தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சரி, எனிவே இதிலேருந்து நம்ம காம்பவுண்டாக மாற்றும் போது அந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், கொஞ்சம் கம்பல்ஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா தான் செகண்ட் ஆக்ஷன் வந்து நம்ம எய்ம் பண்ணுற ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஷுட்டோ மஸ்ட்டோ நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். இம்பரேட்டிவ் டைப்லேயே நம்ம எழுதிக்கலாம், அதாவது காம்பவுண்டாக மாற்றும் போது. இப்போ இதில் நான் வந்து டேபிளில் கொடுத்துருக்க மாதிரியாவே சப்ஜெக்ட் யூ, அப்புறம் அந்த ரன்னுன்றதை இன்சிஸ்ட் பண்ணுறது மாதிரி நான் ஷுட் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ அண்ட் யூ வில் வின் த ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகேங்களா, இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அடுத்து அதே மாதிரி இம்பரேட்டிவில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரன் ஃபாஸ்ட் அண்ட் யூ வில் வின் த ரேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையுமே டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. காம்பவுண்ட் சென்டென்ஸில் அந்த ஆக்ஷனுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஸோ இதை செய்ய அப்படின்ற ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக தான் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஷுட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா நம்ம இம்பரேட்டிவாகவே ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம அந்த மாதிரி. ஓகேங்களா, இவ்வளோ தான் நீங்கள் புரிய வேண்டியது. ஆனால் மீனிங் எல்லாம் ஒன்று தான், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். நீ வேகமாக ஓடணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, வேகமாக ஓடு அப்படின்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸ். சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருந்தால் ஷுட்டு அல்லது மஸ்ட் யூஸ் பண்ணிடணும். இல்லைன்னா இம்பரேட்டிவ்லேயே வேர்ப்லேயே ஆரம்பிச்சிடலாம், ப்ரெசன்ட் ஃபார்மேஷன்லேயே ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து காம்ப்ளெக்ஸில் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இஃப் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட், இப்போ இஃப்லேயே இருக்க கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம ஷுட்டு மஸ்ட் மறுபடியும் அப்ளை பண்ண தேவையில்லை. பிகாஸ் இஃப் கேரிஸ் த கண்டிஷனல் குவாலிட்டி. அந்த இஃப்க்கு கண்டிஷனல் குவாலிட்டி இருக்குது, அதனால தான் நம்ம வந்து அங்கே ஷுட் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம எம்டியாக சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்பொழுது ஷுட்டு மஸ்ட் யூஸ் பண்ணி வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே காம்ப்ளெக்ஸில் வரும்போது இஃப் யூஸ் பண்ணும்பொழுது தேவையில்லை. ஏன்னா இஃப்லேயே அந்த அர்த்தம் இருக்குது.
ஸோ அப்போ இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் வின் த ரேஸ். இவ்வளோ தான், வெரி சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்தாலே தயவு செய்து பார்த்துடலாம். ஓகே, செகண்ட் பாருங்கள். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயின். இப்போ இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயின். நீ வேகமாக நடந்தால் அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க லேட்டாக கிளம்பி இருக்கலாம் இல்லையா, அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாக் ஃபாஸ்ட் அண்ட் யூ வில் கேட்ச் அ ட்ரெயின் அப்படின்னு காம்பவுண்டில் சொல்கிறாங்க. இதவே நம்ம எப்படி சொல்லலாம், யூ ஷுட் வாக் ஃபாஸ்ட், யூ மஸ்ட் வாக் ஃபாஸ்ட் அண்ட் யூ வில் கேட்ச் அ ட்ரெயின் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு டைப்புக்கும் நம்ம ரெண்டு விதமாக எழுதுறதுக்கான லேர்னிங்ஸ் நீங்கள் கற்றுக்கணும். அடுத்து அதே இது சிம்பிளில் வரும்போது, இன் கேஸ் ஆஃப் வாக்கிங் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் அ ட்ரெயின். அவன் ஸ்லோவாக்கராக கூட இருக்கலாம், நீ வேகமாக நடந்தீங்கன்னா அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதுக்கு தான் இன் கேஸ் ஆஃப் வாக்கிங் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் அ ட்ரெயின் அப்படின்னு இருக்குது. இதுவே இந்த ஈவெண்ட் ஆஃப் வாக்கிங் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் அ ட்ரெயின். ஸோ எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அந்த டேபிளில் தரவாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், மெமரி டிப்ஸோடு கரெக்டாக இருக்கணும், அர்த்தத்தோடு இருக்கணும். மீனிங் இஸ் மஸ்ட்டு, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் மீனிங் வந்துட்டு அப்போ மீனிங் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு மைண்டு அதான் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு டைப்பு பார்த்துட்டு இது இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஈவெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் மாடல் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு சிம்பிளாக அண்ட் இஃப் மட்டும்தான் நீங்கள் படிக்கிறது. இந்த ஈவெண்ட் ஆஃப் அண்ட் இஃப் அப்படின்னு சொல்லும்போது இன்கேஸ் ஆஃப்னு வந்துடணும், ஷுட்டு போடணும் அப்படின்னு வந்துடணும் உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது, இன்கேஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து தேர்டு பார்த்தோம்னா, இன் கேஸ் ஆஃப் மிஸ்ஸிங் த பஸ் டேக் ஏ டாக்ஸி அப்படின்றாங்க. ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேக் ஏ டாக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த இதில் இது காம்ப்ளெக்ஸ் கிடையாது, டேக் ஏ டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இம்பரேட்டிவாக சொல்கிறாங்க. இன்கேஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் மட்டும் யூஸ் பண்ணால் சப்ஜெக்ட் வெர்ப் அப்படின்னு வரணும் கண்டிப்பாக. இன்கேஸ் ஆஃப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஐஎன்ஜி கொண்டு வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆஃபும் ஃபாரும் யூஸ் பண்ணால் ப்ரிப்போசிஷனில் ஒன்று நவுன் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், வேர்பாக இருந்தால் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓஎஃப் ஆஃப் பக்கத்தில் வரக்கூடிய வேர்பு எப்படி இருக்கணும்னா, ஒன்று நவுன் ஃபார்மில் இருக்கணும், இல்லைன்னா ஜெரண்ட் ஃபார்மில் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி ஃபார் யூஸ் பண்ணும்போது ஓகே, அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொன்று. ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா எரர் ஸ்பாட்டிங்கில் வரும் அந்த மாதிரி. சரி, ஓகே. டேக் ஏ டாக்ஸி இன்கேஸ் யூ மிஸ் த பஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம். இஃப் யூ மிஸ் த பஸ் யூ கேன் டேக் ஏ டாக்ஸி அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம யூஸ் இஃப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ அதையும் காம்ப்ளெக்ஸ் இன்னொரு மாடல் எப்படின்னா, யூ கேன் டேக் ஏ டாக்ஸி இன்கேஸ் யூ மிஸ் த பஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அந்த இஃப்பும் இன்கேஸும் இருக்கக்கூடிய பிளேஸ் அந்த ஒரே அதே சென்டென்ஸை தான் ரிட்டைன் பண்ணணும். ஆனால் இன்கேஸ் யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸ் தான் அப்படி மாறும். அந்த பக்கம் எழுத வேண்டிய நிலை மாறலாம், ஆனால் அந்த பிளேஸ் will not be changed. Where we use if, in the same place we should use in case. ஓகே, அவ்வளோதான். இந்த ஃபிஃப்த்து டைப் வெரி வெரி ஈஸியான டைப். இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்து நெகட்டிவ் டைப். எப்படின்னா, இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட், இன் கேஸ் ஆஃப் நாட். இதுக்கு காம்பவுண்ட் வேர்ட் பார்த்தோம்னா ஆர், அதர்வைஸ், ஆர்எல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு ஷுட்டு மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷுட்டு மஸ்ட்டும் சேம் மீனிங் தான். மஸ்ட்டுன்றது அன்அவாய்டபிள், ஷுட்டுன்றது அப்ளிகேஷன். இது அடுத்து காம்ப்ளெக்ஸ் இதுக்கு பார்த்தோம்னா அன்லெஸ். அன்லெஸ் அப்படின்னா இல்லை எனில் அப்படின்னு அர்த்தம். அதர்வைஸ், ஆர்எல்ஸ்னால் இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம், அல்லது அப்படின்னு அர்த்தம். இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட்னா எஃபர்ட் எடுக்கலைனா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் ஒர்க்கிங் ஹார்ட் தே வில் நாட் சக்சீட் அப்படின்றாங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் ஒர்க்கிங் ஹார்ட் தே வில் நாட் சக்சீட்னு இருக்குது. நல்லா இதுலேயும் புரிஞ்சுக்கணும். மெயின் வேர்ப் ஷுட் பி இன் ஐஎன்ஜி ஃபார்ம், அவ்வளோதான். நாட்டு மட்டும் சேர்க்கணும். ஏன்னா நம்ம எழுதி பார்த்துட்டு மீனிங் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும்.
ஏதோ ஒரு ஃபார்முலா படுத்திட்டு இதை எழுதுனா போதும் அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. நல்ல தமிழ் மீனிங் தெளிவாக மதர் டங்கில் அழகாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நல்லா தெரிஞ்சிட்டோம்னாவே இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம். ஸோ அடுத்து தே மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், சப்ஜெக்ட் எதுவும் காணோம் அப்படின்னா மெயின் கிளாஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க சப்ஜெக்டை. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கிறத வேர்பாக மாற்றுறீங்க. இந்த வேர்புக்கும் நீங்கள் வந்து கம்பல்சன் கொடுக்குறீங்க. கம்பல்சன் கொடுக்கும்பொழுது மஸ்ட்டோ ஷுட்டோ யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஒர்க்கை நம்ம செய்தணும்ல, அந்த மாதிரி. ஸோ இங்கே தே மஸ்ட்டு ஒர்க் ஹார்ட். அதர்வைஸ் இல்லைன்னா தான் தே வில் நாட் சக்சீட். இல்லைன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க, வெற்றி அடைய முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து அதே இது அன்லெஸ் தே ஒர்க் ஹார்ட் தே வில் நாட் சக்சீட். ஸோ கடின உழைப்பு இல்லை எனில் அவங்க வெற்றியாக மாட்டாங்க அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். ஸோ இதுதான் இதோட மீனிங். நல்லா மீனிங் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கன்ஜெக்ஷன் எங்கே யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. இப்போ அடுத்து யூ ஷுட் ஹாவ் அ பாஸ்போர்ட் ஆர் எல்ஸ் யூ கெனாட் விசிட் அ ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ யூ ஷுட் ஹாவ் அ பாஸ்போர்ட். அப்போ ஃபாரின் கண்ட்ரிஸை விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் ஒவ்வொருவரும் வச்சுருக்கணும் அப்படின்னு அர்த்தம். யூ ஷுட் ஹாவ் அ பாஸ்போர்ட் ஆர் எல்ஸ், அதாவது ஆர் யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல. யூ கெனாட் விசிட் ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்து இதை வந்து காம்பவுண்டாக மாற்றும்போது சென்டென்ஸ் எதுவும் மாற்றக்கூடாது. அழகாக அன்லெஸ் யூஸ் பண்ணதுனால இந்த ஷுட்டை மட்டும் எடுத்துடுறோம். ஸோ ஷுட்டை எடுத்துகிட்டு எழுதுகிறோம். அன்லெஸ் யூ ஹாவ் அ பாஸ்போர்ட் யூ கெனாட் விசிட் ஃபாரின் கண்ட்ரிஸ். உங்களோட பாஸ்போர்ட் இல்லைன்னா நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸை விசிட் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் அர்த்தம் அதுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு ட்வைஸ் ரைஸ் படித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டைப்ஸுன்றது, இந்த சென்டென்ஸ் இதுதான் கன்ஜெக்ஷன், இதுதான் பொருந்தும், அது பொருந்தாது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும், நல்லா தெரியும். ஸோ அதுதான் நீங்கள் கிராமர் படிக்கும்போது பைத்தியமாக ஆகிடணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும், பிடிக்கும். ஸோ அது மாதிரி. அடுத்து நாட் யூஸ் பண்ணிடுறாங்க. சிம்பிள் சென்டென்ஸாக எழுதும்போது நாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் நாட் ஹேவிங் பாஸ்போர்ட், இன் கேஸ் ஆஃப் நாட் ஹேவிங் பாஸ்போர்ட் யூ கெனாட் விசிட் ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை உனக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னா, இல்லாததன் பட்சத்தில் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியை விசிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டைப் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைப்பு. ரிசல்ட்டு வந்து ஃப்யூச்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியாக ஐடென்டிஃபையும் பண்ணிடலாம். ஸோ எது வேணும், எது செய்யணும் அப்படின்றத ஒரு அழுத்தி சொல்கிறது மாதிரி நமக்கு சொல்லக்கூடிய டைப்பு. ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க. இதுவரை 6 டைப்ஸ் உங்களுக்கு நடத்திருக்கிறேன். அதே கோ த்ரூ பண்ணாலே கிராமர் பார்ட்டை முடிச்சிடலாம். ஸோ மெதுவாக தான் போகணும். மெதுவாக போனால் தான் உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் கைடை வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கைடில் உள்ள எக்ஸசைஸை நீங்கள் பாருங்கள். எது டவுட் இருந்தால் எனக்கு செப்பரேட்டாக ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸோ ஐ வில் கண்டினியூ நெக்ஸ்ட் பார்ட் டுமாரோ. தேங்க்யூ.